ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிச்சனில் நாங்கள் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸை தான் பார்க்க போகிறீங்க. இதை நீங்களும் செஞ்சுருக்கலாம். செய்யாதவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கிச்சனில் ரொம்ப ஈஸியாக வேலைகளெல்லாம் முடிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே அரைச்சி ரெடியாக வச்சுருப்பேன். சம அளவுக்கு இஞ்சி, சம அளவுக்கு பூண்டு எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸியில் அரைச்சி டைட்டாக பாட்டிலில் போட்டு ஃபிட் பண்ணி வச்சுருவேன். ஆனால் அதுக்காக 1 மாதம் 1.5 மாதம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டேன். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை அரைச்சி வச்சுருப்பேன். ஏன்னா அப்பப்போ வேணும், ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸியில் அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதே போல் அந்த கறி மசாலாலாம் செய்கிறப்போ சிக்கன் மட்டன்லாம் எப்போவுமே ரெகுலராக செய்கிறது இல்லாமல் இந்த வறுத்து அரைச்ச மசாலாலாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அந்த வறுத்து அரைக்கிற அந்த பொடியை தனியாக ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருப்பேன். ஏற்கனவே நான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா. அதை ஓரளவுக்கு கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு தேவையானப்போ டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவேன். அதே போல் மிளகு, சோம்பு இதெல்லாம் கூட தேவையான அளவுக்கு எடுத்து மந்த்லி ஒன்ஸ் நான் அரைப்பேன். அதுக்கு நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன். இதில் சீரகம், வெந்தயம்லாம் நான் பவுட்ரு பண்ண மாட்டேன். இது குழம்பு மிளகாத்தூளோடு சேர்த்து அரைச்சிறதுனால அதை தனியாக அரைக்க மாட்டேன். இந்த மாதிரி செய்யும் போது டக்கு டக்குன்னு வேலையை சீக்கிரமாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் செய்யலாம். இந்த மாதிரி பூண்டு கூட நான் உரித்து கூட வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது ரொம்ப நாளைக்கு வைக்க மாட்டேன் ஃப்ரிட்ஜில் எதையுமே. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் இது போல் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.